கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அக்கினியால் பதிலளிக்கும் கடவுள் என்ற புத்தகத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறேன். இதற்கு முன்னே 13, 14, 15 ஆகிய அத்தியாயங்களை வாசிக்க கேட்டோம். இன்றைக்கும் 16, 17 அத்தியாயத்தை நாம் வாசிக்கலாம். 16ஆம் அத்தியாயம், ஞானஸ்தானம் பெறுதல். அர்ஜுன் குராவுக்கு வந்ததும் சந்தோஷ் மற்றும் அங்குள்ள அனைவரும் இழந்து போன சகோதரனை திரும்ப அடைவது போல் மகிழ்ச்சி அடைந்தனர். அர்ஜுனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஒழுங்கு செய்யப்பட்டது. கிராம மக்கள் அனைவரும் அங்குள்ள ஆற்றங்கரையில் குழுமினர். கிராமத்தான் அல்லாத வேறு ஜாதியை சேர்ந்த அர்ஜுனின் ஞானஸ்தான நிகழ்ச்சியை காண ஆவலோடு இருந்தனர். அர்ஜுனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க அமரோதிலிருந்து போதகர் தோரட் வந்திருந்தார். அவர் கிறிஸ்தவராவதற்கு முன் ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடியவர். ஆனால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டதால் இப்போது யாவரையும் நேசிக்கிறவர். அவர் வேதாகம பள்ளியில் பயின்று அமரோதி சபையின் போதகராகவும் மாறியிருந்தார். ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு முன், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி உன்னை பற்றிக்கொள்வதில்லை என்ற வசனத்தின் பேரில் பேசினார். ஏசாயா 43:2. பலத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பின்தான் அக்கினியினால் ஞானஸ்தானம் பெற முடியும். ஞானஸ்தானம் என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்கு அடையாளமான ஒன்றாகும். ஞானஸ்தானம் பெற்ற ஒருவன் பாவத்துக்கு மரிக்காவிட்டால் அதனால் எந்த பலனும் இல்லை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மை கிறிஸ்துவுக்குள் ஜீவனுள்ளவர்களாக்குகிறது. கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காகவும் ஒரே தரம் மரித்து நமக்கு வாழ்வை அளித்திருக்கிறார் என்று நேர்த்தியான செய்தி கொடுத்தார் போதகர். பின் அர்ஜுன் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கினார். உதவியற்ற பிள்ளை போல நின்றார். அப்போது அவர் முன்னர் கண்ட மாட்டு வண்டி ஆற்றில் இறங்கி மறுக்கரை சென்ற நிகழ்ச்சி தோன்றியது. போதகர் தோரட் அர்ஜுனை நீரில் மூழ்கச் செய்து ஞானஸ்தானம் கொடுத்தார். ஞானஸ்தானம் கொடுத்து முடிந்ததும் அவர் அருகில் நின்ற சந்தோஷ், அர்ஜுன் புது மனிதனாகிவிட்டார் என்று கூறி ஆனந்தமடைந்தார். அர்ஜுன் தான் அடைந்த புது அனுபவத்தினால் பேச முடியாதிருந்தார். குழுமியிருந்த மக்கள் கர்த்தருக்கு துதி செலுத்தினர். பின் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஆனால் சக்காரா மட்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் அர்ஜுனிடம், எனக்கு மீண்டும் கணக்கராக பணியாற்றவா என்று கேட்டார். நான் இனிமேல் நாகபுரிக்கு சென்று வேலை பெற்று எனது தந்தைக்குள்ள கடனை தீர்க்க வேண்டும் என்று தன் வாஞ்சியை வெளியிட்டார் அர்ஜுன். ஆனால் சக்காராம், நான் உனக்கு 1 மணி நேரத்திற்கு 1 ரூபாய் வீதம் சம்பளம் தருகிறேன், நீ கட்டாயம் வந்து பணியாற்ற வேண்டும் என்று அன்புடன் வலியுறுத்தி அழைத்தார். சந்தோஷுக்கும் அர்ஜுனை விட்டு பிரிய மனமில்லை. எனவே அவர், நீங்கள் இப்போதுதான் கிறிஸ்துவுக்குள் சிறுபிள்ளையாயிருக்கிறீர்கள், உங்களுக்கு விசுவாசிகளின் ஐக்கியம் தேவை, ஆகவே சில நாட்களாவது தங்கிச் செல்லுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார். இறுதியாக கர்த்தரின் சித்தம் இதுவாயிருக்கும் என்றால் நான் அக்டோபர் மாதம் வரை இங்கேயே தங்கி வேலை செய்கிறேன் என்று சம்மதித்தார். இவ்விதம் கூற கேட்டதும் சக்காராம் திருப்தி அடைந்து, நாளை காலை 9 மணிக்கு வந்துவிடுங்கள் என்று கூறி சென்றார். அன்று சாயங்கால வேளையில் சந்தோஷின் வீட்டில் இருந்த திருவிருந்து ஆராதனை நடைபெற்றது. அர்ஜுன் பயபக்தியாய் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி அருந்தினார். கிறிஸ்து தன்னில் இருக்கிறார் என்று பூரணமாய் நம்பினார். உம்முடைய சித்தம் என்னில் செயல்படுவதாக என்று ஜெபித்து மறுபடியும் தன்னை கடவுளுக்கு ஒப்புவித்தார். அத்தியாயம் 17. சக்காராமின் தேர்ந்தெடுப்பு. அர்ஜுன் மத்தியானம் வரை சக்காராம் கொடுக்கிற கணக்கு வேலைகளை கவனித்தார். மாலையில் புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனங்களை வாசித்து தியானம் செய்வார். சில சமயம் தான் ஞானஸ்தானம் பெற்ற நதியண்டை சென்று தியானத்திலும் ஜபத்திலும் ஈடுபடுவார். அக்கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் அர்ஜுனோடு சேர்ந்து அனுபவங்களை கூறி சாட்சி சொல்லுவர். உண்மையான தெய்வத்தை, சத்தியத்தை தேடி திரிந்த அர்ஜுனுக்கு பரிசுத்த ஆவியானவர் சிறிது சிறிதாய் போதித்து ஆவியில் பலப்படுத்தினார். தேவனுடைய வசனத்தின் மூலம் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை பெற்றார். எனவே கிறிஸ்துவை அறியும் அறிவிலும் கிருபையிலும் வளர்ச்சி அடைந்தார். ஒரு நாள் சக்காராம் தனக்கு கொடுத்த கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருக்கும் போது கணக்கு புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்த கணக்குக்கு தக்கதாக ரசீது வழங்கப்படாதிருந்ததை கண்டுபிடித்தார்.
அர்ஜுனுக்கு அவர் மீது சிறு சந்தேகம் ஏற்பட்டது. அதை பற்றி அர்ஜுன் கேட்டபோது இதற்கு ஒன்றும் ரசீது தேவையில்லை என்று சுருக்கமாகவும் கண்டிப்பாகவும் கூறிவிட்டார். சில நேரங்களில் சந்தோஷை மட்டும் அனுப்பி தானியத்தை விற்று வர சொல்லுவார். சில சமயம் அவரே சென்று விற்று வருவார். பண விஷயத்தில் சில திருட்டு வேலையை நடப்பிப்பதற்காகவே இவ்விதம் அவர் செய்வதுண்டாம். ஏழை மக்கள் குறைந்த விலையில் தானியம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி மோசடி செய்யும் வியாபாரிகளில் இவர் ஒருவர் என்பது சந்தோஷ் சொன்னதிலிருந்து வெளிப்படலாயிற்று. எனினும் சந்தோஷ், கர்த்தர் நமக்கு தந்த வேலையை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும். அரசாங்கத்தால் ஏழைகளுக்கு நியாய விலையில் கொடுக்க அளிக்கப்படும் தானியத்தை அநியாய விலைக்கு அவர் விற்றால் அவர் அதன் பலனை அடைந்துவிட்டு போகட்டும் என்று ஆலோசனை கூறி அர்ஜுனை உற்சாகப்படுத்தினார். அர்ஜுனும் அது பற்றி கவலை கொள்ளாதிருந்து விட்டார். ஒரு நாள் இரவு மழை நன்றாக பெய்து கொண்டிருந்தது. அர்ஜுனும் சந்தோஷும் ஜபம் செய்து கொண்டிருந்தார்கள். சந்தோஷ் வீட்டை யாரோ ஒருவர் தட்டினார். கதவை திறந்தனர். சங்கராமின் வேலையால் ஒருவர் நின்று கொண்டிருந்தான். எஜமான் அதிக சுகவீனமாய் இருக்கிறார், ஜபத்துக்காக உங்களை அழைத்தார் என்றான் வேலையால். சக்காராமிற்காக ஜெபம் செய்ய அர்ஜுனும் சந்தோஷும் சென்றனர். ஆம், உண்மைதான். அதனை எப்படி உபயோகிப்பது என்று அர்ஜுன் கேட்டார். அதற்கான வழிகளை அந்தந்த வேளைகளில் ஆண்டவர் காட்டுவார் என்று கூறியதோடு தன் அனுபவங்களையும் சந்தோஷ் கூறினார். இருவரும் விரைவில் சங்காராம் வீட்டை அடைந்தனர். இவர்களது வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த சங்கராமின் மூத்த மகன் கதவண்டையில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் வந்து சேர்ந்ததும் அன்போடு வரவேற்று விஷயத்தை சொன்னான். ஏற்கனவே ஒரு மருத்துவரை அழைத்து வந்திருந்தனர். அவர் சங்கராமுக்கு ரண சிகிச்சை ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் மழையின் காரணமாக சங்காராமை அழைத்து செல்ல முடியவில்லை. சங்காராமை சுற்றிலும் உறவினர்கள் அமர்ந்திருந்தனர். சங்காராம் வேதனை மிகுதியால் நான் சாகிறேனே என்று சப்தமிட்டபடி படுக்கையில் உருண்டு கொண்டிருந்தார். மருத்துவர் இவை எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார். அந்த மருத்துவர் வந்திருந்த அர்ஜுனும் சந்தோஷும் நாட்டு மருத்துவர்கள் என்று எண்ணி, இவருக்கு வயிற்றுப்புண் கடுமையாக உள்ளது, அல்சர், மருந்து கொடுத்து உள்ளேன், ஆயினும் விரைவில் இவருக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறினார். இவைகளை கேட்ட சந்தோஷ் மெதுவாக சங்காராமின் கையை பிடித்து கொண்டு, ஐயா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெட்சிப்படையும் வழியை குறித்து சொல்லியிருக்கிறேன். உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றால் கர்த்தர் உங்களை சுகமாக்குவார் என்றார். இவ்வார்த்தைகள் சங்காராமின் காதுகளில் விழுந்ததும் அவரது முகத்தில் சோர்வு ஏற்பட்டது. வேதனையும் பயமும் அவரை பற்றி கொண்டன. ஆயினும், கடவுளே, நான் ஒரு மாபெரும் பாவி. என்னுடைய வேலையாட்களை வீணாய் பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு போதுமான சம்பளம் கொடாமல் அநியாயம் செய்திருக்கிறேன். என்னுடைய தானியத்தையும் அரசாங்கம் குறைந்த விலையில் கொடுப்பதற்கு தந்த தானியத்தையும் அநியாய விலைக்கு விற்றிருக்கிறேன். கடவுளே, நீர் என்மேல் இரக்கம் காட்ட மாட்டீரோ என்று கதறி அழுதார். சந்தோஷ் நிதானமாக, கர்த்தர் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்கள் நோயை குணமாக்குவார், அவர் சிந்தின இரத்தம் சகல நோய்களையும் நீக்க வல்லமை உள்ளது, இதனை முற்றிலும் நம்புங்கள் என்றார். வேதனையில் துடித்து கொண்டிருந்த சங்காராம் சற்று நேரத்துக்கு பின், நான் நம்புகிறேன் ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை குணமாக்கும் என்று பெருமூச்சோடு சொன்னார். அவருடைய நிலைமையை பார்த்து கொண்டிருந்த சந்தோஷ், கர்த்தர் நோயாளிகளின் பேரில் கை வைத்து என்னுடைய நாமத்தில் ஜெபியுங்கள் என்று சொன்னபடி நாம் இவர் மேல் கை வைத்து ஜெபிப்போம் என்று கூறி சந்தோஷ் தன்னுடைய கையை சங்காராமின் வயிற்றில் வைத்து ஜெபிக்கலானார். அர்ஜுன் சங்காராமின் தலையில் கை வைத்து ஜெபித்தார். அங்கிருந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் முறுமுறுத்தனர். ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் சுகம் பெறுவாராக என்று சந்தோஷ் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் வேதனை நீங்கி சங்காராம் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அங்கிருந்தவர்கள் பேசாமல் கவனித்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் மௌனமாக ஜெபித்து கொண்டிருந்தார். சில நிமிடங்களில் சங்காராம் குணமடைந்தார். கடவுளே, உமக்கு நன்றி என்று மெதுவான குரலில் கூறினார். பின்னர் சந்தோஷ், ஆண்டவரே, நீர் எங்களுடைய எஜமானை குணமாக்கி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் உம்முடைய ரட்சிப்பை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று ஜெபித்தார். அந்த அறை முழுவதும் சிறிது நேரம் மௌனம் நிலவியது. சங்காராமின் நாடி துடிப்பை பார்த்த மருத்துவர் அவர் சுகமடைந்திருக்கிறதை கண்டார். ஆச்சரியத்தோடு அவருக்கு சுகம் கிடைத்து விட்டதென கூறினார். கண் விழித்து பார்த்த சங்காராம் சந்தோஷின் கையை
பற்றி கொண்டார். சந்தோஷ் அவரிடம், ஐயா, இனிமேல் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் விபரீத விளைவு ஏற்படும். பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அவன் உங்கள் சரீரத்திலும் ஆவியிலும் அழிவை ஏற்படுத்துவான் என மெல்லிய குரலில் எச்சரித்தார். அருகில் நின்ற அர்ஜுனை எட்டி பார்த்த சங்காராம், நீ என்னிடம் சொன்ன ரசீது கொடுக்கப்படாத கணக்குக்கு நான் தான் காரணம். ஏனென்றால் அந்த தானியத்தை அநியாய விலைக்கு விற்றுவிட்டேன் என்று அறிக்கையிட்டார். அப்படியானால் கிறிஸ்துவின் நிமித்தம் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவைகளை மீண்டும் செய்யாதபடிக்கு அவரே காத்து கொள்ளுவார். அவரை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சந்தோஷ் ஆலோசனை கூறினார். சுகம் பெற்றதினால் சங்காராம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவராக காணப்பட்ட போதிலும் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். சங்காராம் அருகில் இருந்த தன் குடும்பத்தினரை பார்த்து, வயதான அவருடைய தாயார் சுவர் அருகில் இருந்து கொண்டு சங்காராமை பயமுறுத்தும் வண்ணம் பார்த்தார்கள். அங்கிருந்த அனைவரது பார்வையும் அவ்விதமே இருந்தது. அவருடைய மனைவியும் அவரை உற்று நோக்கினார். அவருடைய மூத்த மகன் சந்தோஷத்தோடு இருந்தான். ஏனெனில் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய சொத்துக்கள் யாவும் அவனை சேரும். அவருடைய மகள் தலை குனிந்து நின்றாள். ஆனால் அவருடைய இளைய மகன் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். இவற்றை எல்லாம் கவனித்த சங்காராம் உறுதியாக சந்தோஷை நோக்கி, நான் உங்களுக்கும் கடவுளுக்கும் நன்றியுள்ளவராய் இருக்கிறேன். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது, கிறிஸ்தவனாக முடியாது என்று கூறிவிட்டார். அதை சொன்னதை கேட்டு 18 வயதுள்ள அவருடைய இளைய மகன் விஜய் ஏமாற்றம் அடைந்தான். எனினும் அவன் தந்தையிடம், அப்பா, நாம் யாவரும் கிறிஸ்தவர்களாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நானும் அதற்கு சந்தோஷமாய் கீழ்ப்படுகிறேன். ஏனென்றால் நம்மோடு இருக்கும் அர்ஜுனும் சந்தோஷும் சாதாரணமானவர்களாய் எனக்கு தோன்றவில்லை. நம்மிடம் இல்லாத குணாதிசயங்கள் அவர்களிடம் காணப்படுகின்றன. அன்று ஞானஸ்தானம் பெற்றிட்ட அர்ஜுன் ஆற்றுக்குள் இறங்கி நின்று காட்சி வியப்பூட்டுவதாக இருந்தது. அதில் ஏதோ ஒரு பரம ரகசியம் உள்ளது. கிறிஸ்து வல்லமையுள்ளவராகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினான். இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த யாவரும் சிறிது அமைதியாயிருந்தனர். ஆனால் சில நிமிடங்களில் கூச்சல் அதிகமாயிற்று. அங்கிருந்த வயதானோர், பையனுக்கு கிறுக்கு பிடித்து விட்டது, ஆவி ஒன்று அலைக்கழிக்கிறது என்று கூச்சலிட்டனர். விஜயனின் தாய், என்னுடைய மகன் ஒருபோதும் கிறிஸ்தவனாக மாட்டான் என்று சபதம் உரைத்தார். கிறிஸ்தவன் என்று உன்னை நீ மாற்றிக்கொண்டால் இந்த வீட்டை விட்டு இப்போதே போய்விடு என்று சீறினாள் அவனுடைய பாட்டி. கிறிஸ்தவன் என்று கூறி முட்டாளாகிவிடாதே என உருமினான் விஜயின் மூத்த சகோதரன். அமைதியாக இருந்த சகாராம் தனக்கிருந்த உடைமைகள், அந்தஸ்து ஆகியவற்றின் மதிப்பை எண்ணி கிறிஸ்துவின் அன்பை இழந்திட துணிந்தார். கலங்கி நின்ற விஜயின் நல்வாழ்விற்காக அர்ஜுன் ஜெபம் செய்தார். விஜயை நிந்தையிலிருந்து பாதுகாக்க தன்னோடு அழைத்து செல்ல முயற்சித்தார். அங்கிருந்து எழும்பிக் கொண்டிருந்த கூச்சலினோடே சந்தோஷ் மிகுந்த சந்தோஷமாய், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசுவை தவிர வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை, வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று கூறினார். இதனை ஒருவரும் கருத்தில் கொள்ளவில்லை. எனவே நாம் இங்கிருந்து விருதாவாய் நேரத்தை செலவிடுகிறோம், போவோம் என்று கூறி அர்ஜுனை அழைத்து கொண்டு புறப்பட்டார் சந்தோஷ். ஆயினும் விஜய் சீக்கிரமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவான் என்று நம்பிக்கை அவர்களுடைய இருதயத்தில் துளிர்த்து விட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் 16, 17 ஆகிய அத்தியாயத்தை வாசித்திருக்கிறோம். மீண்டும் 18ஆம் அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. இது ஆசீர்வாதமாக இருந்தால் அநேகருக்கு பயந்திட மறக்காதீங்கள்.